வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா இங்க வாமா. பாப்பா இதுல ஒரு சீட் எடுத்து கொடுமா. சரிம்மா நீ போமா. ஐயா இந்தாங்க, நீங்களே இதை பிரிச்சு படிச்சிருங்க. இரு பார்வதி பேரு தான் வந்திருக்கு. அம்மா அவங்க பேருக்கு தான் உத்தரவு வந்திருக்கு, கொடுத்துடலாம்ல? ஐயா அதான் அம்மனோட உத்தரவே வந்துருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ்? நீங்க அவங்களுக்கே கொடுங்க. அம்மா அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு வந்ததுனால நிர்ணயிச்ச தொகை 25,000 மட்டும் கொடுத்தா போதும். ஒரு தரம், 25,000 2 தரம், 25,000 3 தரம். ரொம்ப நன்றி மகேஷ். ஏலம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மனுக்கு சாத்த வேண்டிய கிரீடம் அங்க தயாராகி வந்துருச்சு. வாங்க போலாம். இதே வேகத்துல போனோம்னு வச்சுக்க, நாம சீக்கிரமாவே ஜெயிச்சிடலாம்யா. வாங்க போலாம். வாங்க வாங்க. பரமே வா போலாம். எல்லாரும் வந்தாச்சா? அம்மனுக்கு சாத்திரத்துக்காக செய்ய கொடுத்திருந்த கிரீடம் இது. திருவிழாவோட நிறைவு நாள்ல அம்மனுக்கு இந்த கிரீடத்தை அருணாச்சல ஐயா குடும்பமும் தில்லைராஜன் ஐயா குடும்பமும் சேர்ந்து அம்மனுக்கு சாத்துவாங்க. அவங்க அந்த முத்து மாலையை வாங்கி உங்களை அசிங்கப்படுத்திட்டு எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதுவும் அந்த மித்ரா கழுத்துல அந்த முத்து மாலையை பார்க்க அப்படியே எரிச்சலா வருது. கிரீடம் ரொம்ப அம்சமா நல்லா இருக்கு. ஆனா அதுல எங்க பங்கு மட்டும் இல்லையே, ஊர் பங்கு இருக்குல்ல. அதனால எங்க 2 குடும்பம் மட்டும் இல்லாம ஊர் சார்பில் யாராச்சும் சேர்ந்து அம்மனுக்கு கிரீடத்தை செலுத்துறது தான் நான் முறைன்னு நினைக்கிறேன். ஐயா ஊர் பங்கு இருக்கு, அது ராமருக்கு அணில் செஞ்ச மாதிரி தான், மண்ணில் புரண்டு உதிர்த்த கணக்கு தான். அதுவும் எல்லாருக்கும் இந்த புண்ணியம் சேரணும் நீங்க விட்டு கொடுத்ததுனால பெரும் பங்கு பணம் நீங்க 2 குடும்பமும் கொடுத்தது தானே? இல்ல அப்படி இல்ல ராஜாங்கம். ஐயா குறுக்க பேசுறேன், மறுத்து பேசுறேன், தப்பா நினைக்க கூடாது. என்ன மன்னிக்கணும். உங்க குடும்பமோ தில்லைராஜன் ஐயா குடும்பமோ ஒத்துமையா நின்று இந்த கிரீடத்தை அம்மனுக்கு சாத்தணும். அந்த காட்சியை இந்த ஊரே பார்த்து சந்தோஷப்படணும். அது என் கண்ணால பார்க்கணும். அம்புடுதாங்கய்யா.
அம்மா நீங்க ஐயா கிட்ட சொல்லுங்க. திருவிழாவுல எல்லாமே 2 குடும்பமும் சேர்ந்து செய்யறது தானே முறை. இங்க நடக்கிறதெல்லாம் முறையோட நடக்குது. இது மட்டும் முறை கெட்டு போறதுக்கு. நந்தினி, வேதாளம் மரத்துல ஏறிடுச்சு. அம்மா மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு புரியுது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுக்கு இந்த சுந்தரவள்ளிக்கு தெரியாது. ஆமா, எனக்கு வருத்தம் தான். ஏல விஷயத்துல மட்டும் முறையெல்லாம் மாத்திக்கலாம்னா மத்த விஷயத்துல மட்டும் முறை எப்படி எதிர்பார்க்க முடியும்? சுந்தரவல்லி, இன்னும் அந்த முத்துமாலைக்காகவா கோவப்பட்டு இருக்க? நீ திட்டம் போட்டதை நல்ல விதத்துல சாதிச்சுட்டல, அப்ப நீ சந்தோஷமா தான் இருப்ப. சுந்தரவள்ளி, முடிஞ்சு போனதை பத்தி பேசி பிரச்சனை பண்ணாத. இல்லங்க, முறையா நடக்க வேண்டியது எதுவுமே முறையா நடக்கல. அப்புறம் முறைன்னு பேசி என்ன பிரயோஜனம்? சுந்தரவல்லி, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மன் கழுத்து நகையை ஏலம் விட்டு எடுக்கிறதா முறை. இத்தனை வருஷமா நாங்க விட்டு கொடுத்ததுனாலதான் அந்த நகை உன் குடும்பத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. சொல்ல போனா இந்த தடவை தான் ஏலம் முறையா நடந்திருக்கு. எப்படி முறையா நடந்துச்சு? ஏலம் முறையா நடந்தா பரவாயில்ல, அப்படி நடக்கலையே. சீட்டு குலுக்கி போட்டு தானே முறையா நடத்திருக்கீங்க. டாடி, சீட்டு குலுக்கி போட்டதை குத்தம் குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, எல்லாரும் அக்செப்ட் பண்ணியாச்சுல. எதுவும் பேச வேணான்னு சொல்லி வைங்க. ஆமா, எல்லாம் தேவைக்காக தான் பேசுறேன். சூர்யா, ஏன்டா இப்படி பண்ற? நீ சும்மா இரு மச்சி, உனக்கு தெரியாதுடா. சுந்தரவள்ளி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இத்தனை வருஷமா எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா தான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம்னு நினைச்சோம். ஆனா அப்படி இத்தனை வருஷம் நடக்கலன்னு இவங்க சொல்லாம சொல்லிட்டாங்கல்ல. இவங்க என்னமோ விட்டு கொடுத்ததா நாம எல்லாத்தையுமே நடத்துறதா இவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால திருவிழால ஊர் மரியாதையில எதுலயுமே 2 குடும்பமும் சேர்ந்து நிக்காது. அம்மா என்ன சொல்றீங்க? தர்மகர்த்தா, சுந்தரவள்ளி சொன்னதுதான். இந்த கிரீடத்தை ஒண்ணு எங்க குடும்பம் சாமிக்கு சாத்தணும், இல்லனா அந்த குடும்பம் சாத்தட்டும். யார் சாத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆண்டி ப்ளீஸ் கோவப்படாதீங்க, உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்க. சாரி மகேஷ். மச்சான், டேய், ஆப்ளிகேஷனுக்கே மரியாதை இல்லாம பண்ணிட்டியாடா. யார்கிட்ட என்ன கேட்கணும் தெரியாதா உனக்கு? சூர்யா, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. போடா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அம்மா, எங்களுக்கு உங்க குடும்பமும் தில்லைய குடும்பமும் 2 கண்ணு மாதிரி. 2ல 1ன்னு எப்படிமா முடிவு பண்றது? ஒரு விஷயத்துல போட்டின்னு வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாமே அதுதான். போட்டியில முடிவு பண்ணிக்கலாம். போட்டியா? என்னம்மா சொல்றீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள போட்டியா? என்ன போட்டி? பஞ்சாயத்தை கூட்டுங்க, போட்டிய அங்க முடிவு பண்ணுங்க.